ஆனாலும் அவர் என்னை கண்டவிதம் பெரியது. என் உயர்வின் மேன்மையெல்லாம் யூதராஜ சிங்கத்துக்கே உரியது. இன்னைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்கருக்காக தேவன் எனக்கு அவங்களுக்காக பேச சொல்லி வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது என்னென்னா, ஆதியாகமம் 2:3 அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது வேலை செஞ்சு வச்ச வேலையெல்லாம் அவர் 6 நாளில் செஞ்சு முடிச்சுட்டு 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்ததுனால தான் கிரியெல்லாம் முடிச்சுட்டு தான் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நாளை அவர் ஆசீர்வதித்து அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். 7ஆம் நாள் வாரத்தின் முதல் நாளாக நம்ம நாட்டில் இருக்குது. மற்ற நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. சில நாட்டிலலாம் கேலண்டரே சேஞ்ச் ஆகும். அது என்னென்னு பர்டிகுலராக தெரியல, கண்ட்ரி படி இது சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை அது முதல் நாளாக இருக்குது. ஆனால் நம்ம வேலை பார்க்குறபடி, அதாவது கரெக்டாக சண்டே லீவ் விடுறவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா மண்டே தான் ஃபஸ்ட்டு டே. மண்டே ஃபஸ்ட் டேவை வச்சோன்னா அந்த சண்டே லாஸ்ட் டேவாக வரும். சண்டே யார் கன்சிடர் பண்ணலையோ, யார் சண்டே வேலைக்கு போகலையோ அவங்களுக்கெல்லாம் சண்டே 7th டேவாக தான் வரும். யாரெல்லாம் சண்டேவே ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சண்டே ஃபஸ்ட் டேவாக தான் இருக்கும். இது தப்பா இல்லையா, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து வேலை பார்க்குறது கரெக்டாக தப்பா, இல்லை தொடர்ந்து வேலை பார்த்தா என்ன ஆகும்? சரி, அவரே என்ன பண்ணார், அவரே ரெஸ்ட் எடுத்தார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் படி இந்த ரெஸ்ட்டை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்டு தசம பாகம் இதெல்லாம் அவர் பேசினோடனே கடுகு வாங்கினா, ஒரு கடுகு பாக்கெட் வாங்கினா அதில் 10ல் 1 கொடுக்கறது, ஒரு சீரக பாக்கெட் வாங்கினா அதில் 1 10ல் 1 கொடுக்கறது, இப்படியெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. யார்? யூதர்கள். தசம பாகத்துலையும் இந்த ஓய்வு நாள்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விட அருமையான சத்தியத்தை அவர் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீதி, விசுவாசம் இதெல்லாம் அவங்க விட்டுட்டு இந்த தசம பாகம், கடுகுல 10ல் 1 கொடுக்கறது, வெந்தயத்துலேயும் 10ல் 1 கொடுக்கறது, இப்படி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு தான் அவங்க அவர்கிட்ட ஆர்கியூவே பண்ணுவாங்க. ஒருத்தர் 2-3 பேரை போய் அவர் சுகப்படுத்துவார். ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் சீசர்கள் ஏதோ கதிரை அறுத்து தின்னதுக்கு அதுக்கும் ஆர்கியூ பண்ணுவாங்க. கதிரை அறுக்கிறது வேலை தானே, அதை எப்படி நீங்கள் ஓய்வு நாளில் செய்ய போச்சு? குண்டூசி எடுக்கிறது வேலை, பேனா எடுக்கிறது வேலை, நீங்கள் சரியாக ஓய்வு நாளை ஆசரிக்கலை, அவ்வளோ ரூல்ஸை போட்டு இயேசுநாதர் கூட வழக்காடுவாங்க. நான் இதை விட அருமையான சத்தியத்தை, நீதியை நான் சொல்லி கொடுத்தேனே, அதை எங்கே? விசுவாசத்தை நான் சொல்லி கொடுத்தேனே, அதில் உங்கள்கிட்ட ஒரு அறிகுறியும் காணோம். அப்படின்னா என்னன்னு கேட்குற லெவலில் இருக்கீங்க. நீங்கள் தசம பாகத்தையும் நீங்கள் ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களே, இது ரெண்டையும் விட்டுட்டு இதை போய் பிடிச்சிட்டிங்களே, அதையும் நீங்கள் எல்லாத்துலேயும் சரியாக பேலன்ஸ் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு அவர் கேட்பார். ஒரு ஃபேன் கூட உங்கள் வீட்டில் 365 நாளும் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? காயில் ஏதாவது போயிடும், அது வேஸ்ட்டு, அப்புறம் அது அழிஞ்சே போயிடும். நீங்கள் உண்ணி உக்கி உயிரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கா? உங்கள் அண்ணன் தம்பிக்கா? உங்கள் அப்பா அம்மாவுக்கா? ஒரு நிமிஷம் நிதானிங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க உங்கள் ஓட்டத்தை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் எவனுக்கு செஞ்சாலும் நீ என்னத்தை எங்களுக்கு செஞ்சிட்ட அப்படின்னு தான் கேட்பானுங்க. இந்த கேள்வியை கடவுள்கிட்டே கேட்டானுங்க. யார்? எகிப்து மக்கள் கேட்டானுங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்திருக்குமே, எங்களை சாகவா வனாந்தரத்துக்கு கூட்டி வந்தீர் அப்படின்னு.
10 வாதையை காமிச்சு வம்புக்குனே பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி, நான் இவங்க கடவுள், இவங்களுக்காக என்ன வேணால் செய்வேன், இவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது நான், இவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்றத காட்டுறதுக்கு, நான் கடவுள் ஒருத்தர் உயிரோடு இருக்கேன்னு அவனுங்களுக்கு காட்டுறதுக்கு அவர் 10 தடவை எகுத்து அடித்தார். 10 வாதை. கடவுள் அடித்தா எப்படி இருக்கணும்னு தெரியணும்னா நீங்கள் போய் 10 வாதையை பார்க்கணும். அதில் தெரியும் கடவுள் ஒரு அடி அடித்தாருன்னா எப்படி இருக்கும்னு. அதெல்லாம் அவனுங்க பார்த்துட்டு இப்படி புலம்பிடுவானுங்க. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஆண்டவரே தண்ணி வேணும் கொடுங்க, எனக்கு இதெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ எனக்கு தண்ணி வேணும், அப்படி இவனுங்க கேட்டிருக்கலாம். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, நாங்கள் அங்கே இருந்தால் நலமாக இருந்திருக்குமே அப்படி பேசிட்டானுங்க. இப்படி பேசின உடனே இப்படி பேசின எவனுமே உள்ளே வரல. கடவுள்கிட்டே இந்த கேள்வி கேட்டானுங்க. மனுஷனுங்க நம்ம ஏமாத்துறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அண்ணன் தம்பிக்கும் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நீ எனக்கு என்னத்தை வாங்கி கொடுத்த அப்படின்னு தான் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்களே தவிர நம்ம செஞ்சதை எவனுமே நினைக்கவே மாட்டானுங்க. அதான் எதுக்கு நம்ம துதிக்க சொல்கிறோம் அப்படின்னா, அவர் செஞ்ச ஒவ்வொன்றா நம்ம நினச்சோம்னா அப்படியே துதி வந்துக்கிட்டே இருக்கும். எவன் பாடுவான், எவனை அவர் கூப்பிடாமலே வந்து காப்பாற்றுறாரோ அவனுக்கு அவர் வலது பரிசத்தில் நிழலாக இருக்கிறாரோ, அவன் போக்கையும் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கும் அவர் பாதுகாத்தாரோ, எவனுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்தாரோ அவன் அவரை பாடிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நிப்பாட்டவே மாட்டான். என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், புயலுக்கு நடுவில் நின்றும் அவன் பாடுவான் அவரை. அவன் நிப்பாட்டவே இருக்கட்டும், புயலுக்கு நடுவில் நின்றும் அவன் பாடுவான் அவரை. அவன் நிப்பாட்டவே மாட்டான். ரெஸ்ட்டு தேவையா? ஆமாம், கண்டிப்பாக தேவை. ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவை. எல்லா நாளும் ரெஸ்ட் எடுக்க சொல்லலை. ஒர்க் பண்ணுங்க, பண்ண வேண்டிய நேரத்தில் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுங்க. வேலையே பார்க்காம ரெஸ்ட் எடுக்கிறதும் தப்பு தான், ரெஸ்ட்டே எடுக்காமலும் வேலை பார்க்குறதும் தப்பு தான் அப்படின்றத தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தி பேச சொன்னார். இது முக்கியமாக எல்லாம் உழைக்கிறவங்க இருக்கீங்க, கடை வச்சுருக்கவங்க இருக்கீங்க, வேலை பார்க்குறவங்க இருக்கீங்க, ஒரு ரெஸ்ட்டுமே இருக்காது உங்களுக்கு. வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. உன்னி போய் உச்சி கண்டவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கி அவன்கிட்ட போய் நல்லா பெட்டி போட்டு அவனுக்கு நல்லா அனுக்கிரகமாக பேசிட்டு வீட்டில் வந்து சவுண்டை கொடுப்பீங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் அன்பாக இருந்து பாருங்கள். கொஞ்ச நேரம் உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட அன்பாக இருங்க. நான் அவங்களுக்காக தானே போய் அங்கே அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே உங்கள்கிட்ட அன்பாக இருந்தால் ஒரு நாள்னா நான் இருக்க சொல்கிறேன். நான் ஒரு நாள் தான் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா கடவுளே ரெஸ்ட் எடுத்தார். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பூமி ஆதாம் பழம் சாப்பிட்டு பாவத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவர் படைச்சிட்டு அவரே ரெஸ்ட் எடுத்தார். நம்மளாம் ஏமாத்துறோம். நம்ம எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் உங்களுக்காக உங்களை பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உயிரோடு இருந்தால் தான் அவங்கள பார்த்துக்க முடியும். உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்களே உயிர் போகிற அளவு உன்னி உக்கி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்கள யார் பார்க்குறது? ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தால் அது என்ன ஆகும்? அதே கண்டிஷன் தான். நம்ம ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தால் நம்மளும் சோர்வாயிடுவோம், நம்மளாலையும் எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாயிரும். இது பின்னாடி ஏதாவது ரெஸ்ட்டு, நம்ம கேர் பண்ணிக்கணும், நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்போனா தான் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடியும். நீ என்ன நெகட்டிவாக பேசுகிற? இல்லை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நான் பாசிட்டிவாக தான் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன், நம்ம நல்லா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உறுதி பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஓட போகிறீங்க? ஓட்டத்தை நிற்காமல் ஓடினீங்கன்னா கூட டயர்டாயிரும். ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அப்புறம் 6 நாள் ஓடிட்டு அப்படி போனீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இல்லை நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். இட்ஸ் யோர் விஷ். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வாட்டி அவர் கண்டென்ட்டும் கொடுத்தாரு, எனக்கு தலைப்பையும் கொடுத்துட்டாரு. அவர் எப்பயுமே அவர் இப்படி கொடுத்ததில்லை. உன் வாழ்க்கையை நீ உறுதி பண்ணு, நீ எப்படி வாழ போகிற இது உன் கையில் இருக்குது, நீ எப்படி வேணால் வாழலாம், இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவர் சொல்ல சொன்னார். சரி, இப்போ நான் ரொம்ப நாளாக
ப்ரே பண்ணலை, எனக்கும் பண்ணல, உங்களுக்கும் பண்ணல. ஓகே, இனிமேல் ஐ வில் டூ. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேவும். ஐம் கோயிங் த்ரூ ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ். அதனால தான் வரல. கண்டென்ட் அவர் எனக்கு கொடுத்தாரு. இது ரெண்டாவது கண்டென்ட்டு. இதை நான் முதல்ல கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு. ஓகே, அடுத்து இன்னொரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அந்த கண்டென்ட் அடுத்து வரும். இந்த 2 கண்டென்ட்டுக்கு முன்னாடி கொடுத்த கண்டென்ட் அதுக்கு அடுத்து வரும். தேவனுக்கு சித்தமானால், உன்னதமானவருக்கு சித்தமானால் கூடி சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.